கீழடி ஆய்வறிக்கையை அமர்நாத் ராமகிருஷ்ணா கொடுத்தது எவ்வாறோ அவ்வாறே எந்த விதமான கால குறைப்பும் இல்லாமல் உடனடியாக வெளியிட வேண்டும் என்கிற ஒரே ஒரு கோரிக்கை தான் இன்றைக்கு இந்த போராட்டத்தின் மையமாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் ஏன் இந்த அறிக்கையை வெளியிடாமல் தாமதிக்கிறார்கள் என்பதற்கு பல்வேறு விளக்கங்களை நம்முடைய தோழர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தெரிந்தோ தெரியாமலோ அந்த அமைச்சர் பேசுகிற போதே பல்வேறு விஷயங்களை அவரே உளறி கொட்டி கொண்டுதான் இருக்கிறார். அவர்களை பொறுத்தவரையிலும் ஒரு வரலாற்று பின்புலம் இல்லாத ஒரு அலைகுடிகளாக இருந்த தங்களுடைய ஞாபகத்தில் இருந்து அவர்கள் தங்களுக்கு ஒரு வரலாற்றை எப்படியாவது இந்திய மண்ணில் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்கிற பரிதவிப்பில் இருந்து கிடைக்கின்ற எது ஒன்றையும் சொந்தமாக்கி கொள்வதற்காக முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்ட வீரர்கள் ஒவ்வொருவரையுமே அவர் எங்களுக்குரியவர்கள் என்று அவர்கள் சொந்தம் கொண்டாட பார்க்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் சுதந்திர போராட்டத்திலே கலந்து கொள்ளாதவர்கள். சுதந்திர போராட்டத்திலே கலந்து கொள்ளாதவர்கள் தங்களுக்கு சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் எல்லாம் சொந்தக்காரர்களாக அவர்கள் கபலீகரம் செய்வதற்கு எப்படி ஒரு சமகாலத்தில் நடந்து கொண்டிருக்கிறதோ முயற்சி, அதை போலவே தொல்லியல் சான்றுகளை வரலாற்று உண்மைகளை எல்லாம் தங்களுக்கு ஆதரவாக திருப்பிக் கொள்வதற்கு அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே பேசிய பல நண்பர்கள் இந்த ஒன்றிய அரசு வந்ததிலிருந்து எப்படிப்பட்ட வரலாற்று திரிபுகளை செய்து கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு போலி அறிவியலை பேசுகிறார்கள் என்பதைப் போலவே போலி வரலாற்றையும் அவர்கள் முன்வைக்கிறார்கள். புராணங்களிலும் இதிகாசங்களிலும் இருக்கக்கூடிய கதை மாந்தர்கள், புராண இதிகாசங்களிலே குறிப்பிடக்கூடிய செய்திகள், சம்பவங்கள், இவற்றையெல்லாம் உண்மை என்றும் வரலாறு என்றும் மாற்றுவதற்கு பெரிய முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இதற்காக ஏற்கனவே அகில பாரத இதிகாச சங்காலன் யோஜனா என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த அமைப்பு தொடர்ச்சியாக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய புராண கதைகளை தொகுத்து அந்த புராண கதைகள் வழியாக சமகால வாழ்க்கையில் அதற்கு என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை நிறுவுவதற்கான பல்வேறு கட்டுக்கதைகளை புனையக்கூடிய வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவர்கள் இந்த புராண இதிகாசத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமல்ல, சமகாலத்தில் நடக்கக்கூடிய தொல்லியல் ஆய்வுகளையும் கபலீகரம் செய்ய விரும்புகிறார்கள். அதனுடைய ஒரு தொடர்ச்சியில் தான் அவர்கள் இந்தியாவினுடைய நாகரிகம் என்பது வேத நாகரிகம், இந்திய மொழிகள் அனைத்திற்கும் மூலமொழி சமஸ்கிருதம், ஆரியர்கள் தான் இந்தியாவினுடைய தொல்குடிகள் என்கிற ஒரு மிகப்பெரிய வரலாற்று மோசடியை அரசு அதிகார துணையோடு உண்மை என்று நிரூபிக்க திரித்து சொல்வதற்கு அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாகத்தான் அவர்கள் ஏற்கனவே இந்தியாவினுடைய பண்பாட்டு வரலாற்றை, இந்தியாவினுடைய 12,000 வருட பண்பாட்டு வரலாற்றை நாங்கள் எழுதப் போகிறோம் என்று அறிவித்து அதற்காக ஒரு குழுவை ஏற்கனவே அமைத்திருக்கிறார்கள். அந்த குழு மேற்கத்திய செல்வாக்கும் மார்க்சிய செல்வாக்கும் இல்லாத இந்திய தன்மை வாய்ந்த ஒரு வரலாற்றை நாம் எழுத வேண்டும். அந்த வரலாறு தான் தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் தயாரிக்கப்படக்கூடிய பாட புத்தகங்களில் மாணவர்களுக்கு சொல்லித்தரப்பட வேண்டும் என்று ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைத்து நம்முடைய வரலாற்றை முழுமையாக கபலீகரம் செய்வதற்கும் திருத்தி சொல்வதற்கும் மோசடியான விஷயங்களை உண்மை போல் திரிப்பதற்குமான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கே கூட கூகுள் போன்ற சர்ச் என்ஜின்களில் நீங்கள் போய் சிந்து சமவெளி என்று நீங்கள் டைப் செய்தால் அது சிந்து சரஸ்வதி என்று தான் உங்களுக்கு முதலிலே காட்டும். அந்த அளவிற்கு அவர்கள் இணையத்திலும் கூட இந்த மோசடியை வெற்றிகரமாக செய்து முடித்திருக்கிறார்கள். இதனுடைய ஒரு தொடர்ச்சியில் தான் இன்றைக்கு நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்ற தொல்லியல் அகழ்வாய்வுகளை அவர்கள் ஆரிய நாகரிகத்தோடு இணைத்து காட்டுவதற்கு முயற்சிக்கிறார்கள். எப்படி நம்முடைய நாட்டார் தெய்வங்களை, குல தெய்வங்களை அது மக்களிடையே விமர்சையாக கொண்டாடப்படும் சூழலில் அதை பெருமாளுக்கும் சிவனுக்கும் லட்சுமிக்கும் பார்வதிக்கும் அவதாரங்களாக காட்டுவதற்கு, அம்சங்களாக காட்டுவதற்கு முயற்சிக்கிறார்களோ மோசடி செய்கிறார்களோ, அதே போலத்தான் நம்முடைய தொல்லியல் ஆய்வுகளையும் கூட அவர்கள் வேத நாகரிகத்தோடு சம்பந்தப்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள். அந்த மோசடியை நாம் கவனமாக இருந்து முறியடிக்க வேண்டியிருக்கிறது. கீழடியை பொறுத்த வரையிலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய மதுரை நகரம் அதே இடத்தில் இருக்க வாய்ப்பில்லை என்றும், வைகை நதி கரையில் தான் அது இருந்திருக்க வேண்டும் என்றும் ஆய்வாளர்கள் தொடர்ச்சியாக பல முயற்சிகளை மேற்கொண்டு
வைகை நதி தொடங்கக்கூடிய வள்ளிமலையிலிருந்து அது வங்கக்கடலில் கலக்கக்கூடிய அழகன் குளம் வரைக்குமாக 293 இடங்களிலே தொல்லியல் ஆய்வுகளை நடத்தி அதன் ஒரு உச்சகட்ட முயற்சியாகத்தான் அவர்கள் கீழடியை தேர்வு செய்து, அந்த கீழடி என்பது ஒரு முழுமையான ஆய்வு தளமாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர் அமர்நாத் ராமகிருஷ்ணா 2 கட்ட ஆய்வுகளை முடித்து அறிக்கையை கொடுத்திருக்கிறார். அந்த அறிக்கை சொல்லக்கூடிய விஷயம் என்பது 2800 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு நகர நாகரிகம் அங்கு இருந்தது என்பதுதான். இந்த 2800 வருடங்களுக்கு முந்தைய நகர நாகரிகம் என்று சொன்னால் அப்படி ஒரு வளர்ச்சி அடைந்த நிலையை எட்டுவதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே அங்கே மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை போக்கில் ஒரு நகர நாகரிகத்தை ஒரு தொழிற்கூடம், ஒரு தொழில் நகரமாக அந்த இடத்தை உருமாற்றி இருக்கிறார்கள், வளர்த்தெடுத்திருக்கிறார்கள் என்கிற உண்மையெல்லாம் சொல்லுகிறார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மயிலாடும்பாறையில் அங்கு கண்டெடுக்கப்பட்ட இரும்பு உலோகங்கள் கருவிகளை பொறுத்தவரையிலும் அது 4500 ஆண்டுகளுக்கு முந்தையது என்று சொல்கிறார்கள். 4700 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இரும்பு கருவி கண்டெடுக்கப்படுகிறது என்றால் அந்த கருவியை உற்பத்தி செய்யக்கூடிய அறிவும் அதற்கான பட்டறைகளும் அதற்கான உபகருவிகளும் உற்பத்தி கருவிகளும் தேவைப்படுவதற்கு அதற்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழினம் தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது என்று தமிழினத்தின் தொன்மையும் நாகரிகமும் தொழில்நுட்ப அறிவும் இன்னும் தொன்மை மிக்கதாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதை ஏற்றுக்கொண்டால் ஆரியர்கள் தான் இந்தியாவின் பூர்வக்குடிகள் என்கிற இவர்களுடைய புழுகு அம்பலமாகிறது, தனிமைப்பட்டு போகிறது, பின்னுக்கு தள்ளப்படுகிறது என்கிற அச்சத்தில் இருந்துதான் இந்த நடந்து கொண்டிருக்கின்ற தொல்லியல் ஆய்வுகளை எல்லாம் அவர்கள் புறந்தள்ள பார்க்கிறார்கள் அல்லது மூடி மறைக்க பார்க்கிறார்கள். நல்ல வேளையாக தமிழ்நாடு அரசு இதை மிக சரியான நேரத்திலே புரிந்து கொண்டு அமர்நாத் ராமகிருஷ்ணன் 2ஆம் கட்ட அறிக்கையை அவர் ஆய்வை முடித்த இந்த தருணத்தில் அவர் மாற்றலில் அனுப்பப்படுகிறார். அடுத்து வந்த ராமன் என்கிற ஒரு ஆய்வாளர் என்ற பெயரில் வந்த ஒருவர் இங்கு ஆய்வு செய்வதற்கு மேற்கொண்டு எதுவும் இல்லை என்று அவர் அங்கே ஊத்தி மூடுகிறார். அப்படிப்பட்ட ஒரு கட்டத்தை புரிந்து கொண்டுதான் தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை சார்பாக அடுத்தடுத்து 10 கட்ட ஆய்வுகளை நடத்தி இருக்கிறது. அங்கு ஒரு தொன்மையான தளம் என்பதற்கான பல்வேறு தரவுகளை, தொல்லியல் எச்சங்களை சேகரித்து எடுத்திருக்கிறார்கள். 7 லட்சம் பானை ஓடு துண்டுகளை அங்கே கண்டெடுத்ததாக அமர்நாத் ராமகிருஷ்ணா தன்னுடைய அறிக்கையிலே சொல்லுகிறார், நேர்காணலில் சொல்லுகிறார். 7 லட்சம் பானை ஓடு துண்டுகளில் இருந்து 1,03,000 துண்டுகளை வகைப்படுத்தி பிரித்து அதிலிருந்து மீண்டும் அவர்கள் அதையும் வடிகட்டி பல்வேறு விஷயங்களோடு ஒப்பிட்டு பார்த்து யாரும் இதை தவறானது என்றோ கற்பிதமானது என்றோ அல்லது மிகைப்படுத்தப்பட்டது என்றோ சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக தொடர்ச்சியான பல ஆய்வுகளை மேற்கொண்டு இறுதியாக 5300 பானை ஓடுகள் உள்ளிட்டு 5300 தொல்லியல் சான்றுகளை அவர்கள் திரட்டி தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய தொல்லியல் துறை இன்றைக்கு அங்கு ஒரு மாபெரும் அருங்காட்சியகத்தை கூட நடத்தி கொண்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய வரலாற்று உண்மைகள் எல்லாம் நிறுவப்பட்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அறிவியல் சான்றுகள் தேவை என்று பேசுகிறார் ஒன்றிய அமைச்சர். அறிவியலை பத்தி யாரு பேசுறதுன்னு ஒரு அருகதை கிடையாதா? அறிவியலை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? அறிவியல் என்பது அதுக்கு உங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அப்படி சம்பந்தம் இல்லைன்னு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அறிவியலாளர்கள் காரி உமிழ்கிறார்களே உங்களுடைய அறிவியல் பார்வையை பார்த்து. ஆனாலும் சற்றும் வெட்கம் இல்லாமல் கீழடி அறிக்கையில் அறிவியல் ஆய்வுகள் இன்னும் தேவைப்படுகிறது என்று சொல்கிறீர்கள். நாம் இப்போது இந்த மேடையிலிருந்து கேட்கிறோம், எந்த அறிவியல் ஆய்வு தேவை என்று சொல். இதை யாராவது பேசினா உடனே சொல்றாங்க இதை பற்றி அறிவியலாளர்கள் பேசட்டும், தொல்லியல் அறிஞர்கள் பேசட்டும், அமைப்புகளும் அமைச்சர்களும் தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதிகளும் இதை ஏன் பேசுகிறார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அமைச்சரும் ஒரு அரசியல்வாதி தானே. நாம ஏதாவது ஒரு பிரச்சனை பேசினா இதை அரசியல் ஆக்க வேண்டாம். இது சொல்றது யாரு? ஆளுநர், அப்புறம் முன்னாள் ஆளுநர் நம்ம தமிழிசை. அந்த அம்மா பேரையாவது மாத்திக்கலாம், குறைஞ்சபட்சம் நமக்கு ஒரு நிம்மதியா இருக்கும். அவங்க தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் விரோதமாக எதையெல்லாம் பேச முடியுமோ அதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எப்பாடுபட்டாவது தமிழ்நாட்டில் ஒரு அரசை அவர்கள் உருவாக்கிவிட முடியும் என்று நம்புகிறார்கள். யாரெல்லாம் சேர்ந்து என் வாழ்நாளில் இனிமேல் அப்படி ஒரு கூட்டணியை அமைக்க மாட்டேன் என்று சொன்ன கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நேற்று வரைக்கும் ஒருத்தர் சொன்னாரு அது எடப்பாடி தலைமையிலான அரசுனாரு.
இன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு இல்ல அது எங்க தலைமையிலான அரசுன்னு சொல்றாரு. அப்படி சொல்றதுக்கான அருகதை உனக்கு போன மாசமே முடிஞ்சு போச்சுப்பா, உன் சீட்டை கிழிச்சு வேற ஆள் வந்தாச்சுன்னு நயினார் நாகேந்திரன் சொல்றாரு. ஆனா அங்க இந்த பிரச்சனையெல்லாம் மீறி தமிழ்நாட்டை மீட்டெடுத்து தமிழின் மாண்புமிக்க ஒரு அரசை இங்கு நிறுவப்போவதாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இங்கே தமிழர்களுடைய தொன்மையை பற்றி, தமிழர்களுடைய நாகரிகத்தை பற்றி, தமிழர்களுடைய பண்பாட்டை பற்றி தொடர்ச்சியாக இழிவுபடுத்தக்கூடிய ஒரு ஒன்றிய அரசு, அதனுடைய செயல்பாடுகள், அதனுடைய உத்தரவுகள், இதை எதையுமே விமர்சிக்காமல் இங்கு ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சி என்கிற பெயரில் ஒருவர் இருக்கிறார். அவருக்கு என்ன இதிலே நிலைப்பாடு? கீழடி அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று அவர் கேட்பாரா? ஏன் அவர் மௌனம் காக்கிறார்? ஒரு நாளைக்கு 3 முறை அறிக்கை விடுறாரு, ஸ்டாலினுக்கு இது தெரியுமா அது தெரியுமா என்று. நான் கேட்கிற எடப்பாடி அவர்களே, நீங்கள் தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடந்ததை வேண்டுமானால் தொலைக்காட்சியில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஆனால் கீழடி அறிக்கை வெளியிடவில்லை என்பதை நாங்கள் சொல்லுகிறோம், இப்போதாவது தெரிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து வாயை திறந்து கேளுங்கள். கீழடி அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று கேட்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? கார்த்தி சொன்னாரு, ஒன்றிய அமைச்சர் ஏன் வந்து அங்க போய் பார்க்கலன்னு கேட்கிறாரு. ஏங்க, அவங்க கட்டுறதா சொன்ன எய்ம்ஸ் மருத்துவமனையே எட்டி பார்க்காம தான் திரும்பி வராரு. அமித்ஷா மதுரைக்கு வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி அறிவிச்ச எய்ம்ஸ் மருத்துவமனை இருக்குது, அதை கட்டி முடிச்சிட்டோம் போல அப்படின்னு நினைச்சு போய் எட்டி பார்த்துருக்கலாம்ல. அதை எட்டி பார்க்கலான்னு தான் நினைச்சாரா? இருக்கிறது ஒரு செங்கல் தானே, அதுக்கு போய் எதுக்கு கார் செலவழிச்சு போகணும்? அந்த கல்லை கொண்டா இங்கேயே பார்த்துட்டு அனுப்புறேன்னு அந்த செங்கலை எடுத்துட்டு சொல்லி பார்த்துட்டு அனுப்பியிருப்பாரு. இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு முற்றிலும் விரோதமான ஒரு கூட்டணி அமைத்து கொண்டு அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டும் என்பதற்காக இங்கு பல்வேறு விதமான தமிழர் விரோத செயல்களை செய்து கொண்டு, தமிழுக்கு விரோதமான செயல்களை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களை நாம் இந்த நேரத்தில் கேட்கிறோம். கீழடி அறிக்கையை வெளியிட வேண்டும் என்கிற ஒற்றை குரலில் முன்வைத்து பாரதிய ஜனதா கட்சியை தவிர மற்ற அனைத்து கட்சிகளும் குரல் எழுப்புவதில் உங்களை எது தடுக்கிறது என்று நாங்கள் கேட்க விரும்புகிறோம். தாமுஏகாசாவினுடைய வேண்டுகோளை ஏற்று பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிய கலாச்சாரத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். இந்த கடந்த 3 நாட்களாக நம்முடைய தோழர்கள் அந்தந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை அணுகி அவர்களிடம் நீங்களும் இந்த கோரிக்கையை எழுப்ப வேண்டும் என்று. ஏன்னா நாடாளுமன்றத்துக்கு போறவங்க தானே, அங்க போய் கேட்கலாமே, ஏன் கடிதம் எழுதுறாங்கன்னா நாடாளுமன்றத்தில் போனா இளவெடுத்தவங்க பேச விட்டா தானே இவங்க கேட்பாங்க. அங்கதான் பேசுறதே இல்லை. பேசினாலும் பெகல்காமில் வந்து அவ்வளோ பெரிய துயரம் நடந்திருக்கிறது, வன்கொடுமை நடந்திருக்கிறது, அவ்வளோ பேர் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் 2 முறை நடக்குது, அதுக்கே பிரதமர் வரமாட்டேங்கிறாரு. அப்புறம் யாருக்கிட்ட போய் இவங்க பேசுறதுன்னு தெரியாம தள்ளாடிக்கிட்டு இருக்காங்க. இதில் கீழடி விஷயத்தை யார்கிட்ட போய் பேசுறது? அப்போ கீழடி அறிக்கை இன்றைக்கு வெளியிடப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் தனியாக இதை எழுப்ப வேண்டும் என்று நாங்கள் நினைக்கவில்லை. ஆகவேதான் பல்வேறு தமிழ் அமைப்புகளை, கலை இலக்கிய அமைப்புகளை நாங்கள் உரிமையோடு தோழமையோடு அழைத்தோம். எங்கள் அழைப்பை ஏற்று அனைத்து பல்வேறு அமைப்புகள் இங்கே வந்திருக்கிறார்கள். அந்த அத்தனை தோழர்களுக்கும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய மாநில குழுவின் சார்பிலே மனமார்ந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு அரசு தன்னுடைய 10 கட்ட ஆய்வுகளை நடத்தி அது மேற்கொண்டிருக்கின்ற இந்த சீரிய முயற்சி மேலும் தொடர வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாங்கள் வலியுறுத்துகிறோம். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கீழடி ஆய்வறிக்கையை முழுமையாக வெளியிட வேண்டும் என்கிற ஒரு மனதான தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நாங்கள் இந்த நேரத்தில் கேட்கின்றோம். அவ்வாறு ஒரு தீர்மானம் முன்வைக்கப்படும் போது அந்த தீர்மானத்துக்கு ஆதரவு தர மறுத்து யார் வெளியேறினாரும் அவர்கள் தமிழர்களின் துரோகிகள் என்று அடையாளம் காட்டப்படுவார்கள். அந்த வாய்ப்பையும் தமிழ்நாடு சட்டமன்றம் தவறவிடக் கூடாது என்று நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, கீழடியில் மட்டுமல்ல, ஆதிச்சநல்லூருக்கு முன்பாகவே தமிழ்நாட்டினுடைய பல்வேறு இடங்களில் இன்றைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதுபோன்று 100கணக்கான தொல்லியல் இடங்கள் இன்றைக்கு கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த தொல்லியல் இடங்களிலெல்லாம் கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து சான்றுகளும் திரட்டப்பட்டு அவர் அந்தந்த மாவட்ட அருங்காட்சியகத்தில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய தலைநகரத்தில் ஒரு மிக விரிவடைந்த தமிழர்களுடைய நாகரிகத்தை முழுமையாக வெளி உலகத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பரந்துபட்ட உலகளாவிய கண்ணோட்டத்தை வழங்கக்கூடிய ஒரு அருங்காட்சியகம் தொடங்கப்பட வேண்டும், அல்லது இருக்கக்கூடிய அருங்காட்சியகம் விரிவுபடுத்தப்பட வேண்டும், மேம்படுத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையும் இந்த நேரத்திலே முன்வைக்கின்றோம். இந்த கீழடி அறிக்கைக்காக இந்த ஒரு கட்ட போராட்டத்தினால் எல்லாம் நிகழ்ந்துவிடும் என்று நான் நம்பவில்லை.
அடுத்த கட்ட போராட்டம் தேவை என்றால் அதையும் செய்வதற்கு தமுகவும் அதனுடைய தோழமை அமைப்புகளும் தயாராக இருக்கின்றன. ஒன்றிய அரசை நாங்கள் இந்த நேரத்திலே வலியுறுத்துகிறோம். அறிக்கையை உடனடியாமல் வெளியிடுங்கள். அதை போலவே அதில் திருத்தம் செய்ய வேண்டும் என்றோ காலக்குறைப்பு செய்ய வேண்டும் என்றோ வற்புறுத்தக்கூடிய உங்களுடைய இந்த ஒழுங்கினங்களை உடனடியாக சுருட்டிக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்து வந்திருந்த தோழர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி தோழர்களே. ஊடகவியலாளர்கள் பல்வேறு பகுதியிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்களும் இந்த செய்தியை மக்கள் மத்தியிலே விரிவாக கொண்டு செல்ல வேண்டும். நாங்கள் நடத்தக்கூடிய இந்த கையெழுத்து இயக்கம் இங்கே வெகு மக்களும் கூட கையெழுத்திட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி தோழர்களே.